கிழவனோட உண்ணாவிரதம் சிஎம் வரைக்கும் போயிடுச்சு. கிழவனை பார்த்து வாழ்த்திட்டு வர சொல்றாரு. ஐயா சிஎம்ஏ சொல்றாருன்னா போயிட்டு வந்துடலாங்க ஐயா. டிவில பார்த்தேன், விவசாயிகள் எல்லாம் அவனை சுத்தி தான் இருக்கானுங்க. அவனுங்க நிலப்பத்திரம் எல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்கு. இப்ப போனோன்னு வச்சுக்க, சாணியை கரைச்சி மூஞ்சில ஊத்திடுவானுங்க. மழை வரும் என்று நம்பியிருந்த மக்களுக்கும் ஏன் எனக்கும் கூட ஏமாற்றம்தான். இப்படி பாதியிலேயே கைவிட்டுட்டு போயிட்டீங்களே. போட்ட புள்ளைய வளர்க்க எப்படி நான் கரை சேர்க்க போறேன்? ஐயா குடிச்சு குடிச்சே போயிட்டா ஐயா. ரத்தமா கக்குனாலும் கூடிய நிறுத்தல ஐயா. நாசமா போறவனுங்க ஊருக்குள்ளேயே கடையை திறந்து வச்சிருக்கானுங்க. அவனுக்கு ஒரு பாம்பு கடிக்க மாட்டேங்குது. கொல்ல போறானுங்களோ இந்த பாவி பசங்க. தாத்தா அப்பா ரொம்ப நல்லவர் தாத்தா. காலையில ஸ்கூலுக்கு போகும்போது கூட அப்பா தான் தாத்தா எனக்கு காலில் எண்ணெய் தேய்ச்சி விடுவாரு. வணக்கம் தாத்தா, இதான் எங்க அப்பா. வணக்கம் ஐயா. நீங்க சாமி கும்பிட்டா மழை எல்லாம் பெய்யுது தாத்தா. எங்க அப்பாவே எழுப்புங்க தாத்தா. காபி சாப்பிடுறீங்களா? இல்லம்மா, ராமச்சந்திரனை பார்க்கணும், கொஞ்சம் வர சொல்றீங்களா? கடைக்கு கிளம்பிட்டு இருக்கான், வர சொல்றேன். ஐயா வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம். நம்ம கேசவன் பொண்ணு தானே, பாவம். நேற்று ஒயின் ஷாப்ல ஒரே போராட்டம், களைப்புல மயங்கியே விழுந்துட்டாலாம். அதுக்கப்புறமா சோடா குடிச்சு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. படிக்கிற காலத்துல நீங்க வாங்கின கப்பும் மெடலும் பார்த்தேன். ஆமா ஐயா, என் புள்ளதான் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட். அவங்க அப்பா போனதுக்கு அப்புறம் இந்த வேலை செய்யறான். நீங்க குடிக்கிறதுண்டா? இல்லைங்க ஐயா, குடிச்சதே இல்ல. குடிச்சா அம்மாவுக்கும் பிடிக்காது. ஆனா மத்தவங்க குடிக்கிறதுக்கு ஊத்தி கொடுக்குறீங்க. அவங்க ரத்தங்கைக்கு சாகிறதுக்கும் காரணமா இருக்கீங்க, அப்படித்தானே? வணக்கம் தாத்தா, இதான் எங்க அப்பா. வணக்கம் ஐயா. நீங்க சாமி கும்பிட்டா மழை எல்லாம் பெய்யுது தாத்தா. எங்க அப்பாவே எழுப்புங்க தாத்தா. அவனுக்கு உதவிகள் இறந்த பின்பு கிடைக்கின்றன. திரைப்பட விழாவில் விருது பெற்ற இயக்குனர் திரு சித்தார்த் அவர்களின் குறும்படங்களை பார்த்தீர்கள். திரு சித்தார்த் அவர்களை மேடைக்கு வருமாறு